எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் முருகனின் அறுபடை வீட்டிற்கு சென்று வழிபடலாம். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய முருகரை வழிபடும்போது நிச்சயமாக முருகனின் அருளை பெற முடியும். இதே போன்று குருதிசை நடக்கும்போது சுவாமி மலைக்கு சென்று முருகரை வழிபடலாம். உங்கள் வீட்டில் யாருக்கேனும் முருகனின் அம்சம் கொண்ட பெயர் இருக்கிறது என்றால் நீங்களும் ஒரு பாக்கியசாலிதான். தினமும் மாலை 6:30 அளவில் முருகனின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய விளக்கினை ஏற்றி வைத்து மனதார முருகனை வணங்கும் போது சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொடுப்பார். அப்பன் முருகனை அனுதினமும் நினைத்து வழிபடும் போது கஷ்டங்கள் பல வந்தாலும் இறுதியில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு செல்வார். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல்கள், கடன் தொல்லைகள், இது போன்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முருகனுக்காக காவடி எடுத்து பாத யாத்திரை செல்லும் போது அனைத்து பிரச்சனைகளும் தூள் தூளாக சிதறிவிடும். இறுதியாக அந்த காவடியை முருகனின் பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது உங்களுடைய அனைத்து பாரத்தையும் அந்த முருகனின் பாதத்தில் சமர்ப்பதற்கு சமமாக கருதப்படும். குபேரனின் வசிய நிறமான பச்சை நிற வஸ்திரத்துடன் முருகனை சென்று பார்க்கும்போது பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும்.